வணக்கம் மக்களே. காலையில் நம்ம பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு ரொம்ப குயிக்காகவும் இருக்கணும், அதே மாதிரி ஈஸியாகவும் இருக்கணும், ஹெல்த்தியாகவும் இருக்கணும் அப்படின்னு பார்த்தா பெசரட்டு தோசை வந்து ரொம்ப ரொம்ப நல்லது. இதில் ஃபைபர் நிறைய இருக்குது, வைட்டமின்ஸ் இருக்குது, அதே மாதிரி ப்ரோட்டீன் ரிச் தோசை. ரொம்ப ஈஸியாக பண்ணிடலாம். இந்த மாவு வந்து புளிக்க வைக்க வேண்டாம் அப்படிங்கிறதுனால அரைச்சதுமே தோசை பண்ணிடலாம். பெசரட்டு பண்ணுறதுக்கு 1 கப்பு பாசிப்பயிறு, 1/4 கப்பு அரிசி ரெண்டையும் சேர்த்து நல்லா கழுவிட்டு ஓவர் நைட் ஊற வச்சுக்கலாம். காலையில் நல்லா தண்ணியை வடிகட்டிட்டு மிக்சியில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். கூடவே இஞ்சி, பச்சை மிளகா, ஜீரகம், தேவையான அளவு உப்பு, தண்ணி சேர்த்து தோசை மாவு பதத்துக்கு நைஸாக அரைச்சிக்கலாம். ஏற்கனவே சொன்ன மாதிரி இந்த மாவு புளிக்கணும்னு அவசியம் இல்லை. நம்ம உடனே வந்து நல்லா கலந்துட்டு தோசை ஊற்றிடலாம். கல் காஞ்சதுக்கப்புறமா தோசை ஊற்றி எடுக்க வேண்டியது தான். நல்லா முறுமுறுன்னு பெசரட்டு ரொம்ப ரொம்ப ஹெல்த்தியான ஆப்ஷன் காலையில். இந்த பெசரட்டு தோசைக்கு தக்காளி சட்னி, இஞ்சி சட்னி, தேங்காய் சட்னி எல்லாமே நல்லாயிருக்கும். நான் வந்து தேங்காய் சட்னி வச்சு சர்வ் பண்ணேன். யூஸ்வலாக நடுவில் ரவை உப்புமாவு செஞ்சு சர்வ் பண்ணால் சூப்பராக இருக்கும். காம்பினேஷன் செம்மையாக இருக்கும். நீங்கள் கண்டிப்பாக செஞ்சு பாருங்கள். எனக்கு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங். டேக் கேர். பாய்.